ஆக டாடி சாரி 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 சாரி. நான் கேட்கிறேன், மனசாட்சி உள்ள எவனாவது ஒருத்தன் தாவே கலந்தா எனக்கு பதில் சொல்லு. நான் கேட்ட கேள்வி எனக்கு உனக்கு பதில் கிடையாது, சொல்லு. வெயிட் பண்றவங்க நான் நேர்ல வரேன்டா. எண்ணத்திற்காக நீங்கள் ஆஸ்திரேலியாவில் அவசரமாக இந்த சொத்துக்களை புறம் வித்துட்டு ஆஸ்திரேலியாவில் இடம் வாங்கினீங்க. என்ன உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும்? என்னடா நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனேன்னு வை, ஸ்கிரீன் கீஞ்சிரும். நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். அவனை செத்தங்கடா. 5ஆம் படிக்கும்போது இப்ப வரைக்கும் நீ அவ்வளவுதானடா படிச்சிருக்க. இளையான்குடி கடத்தருவுல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனது ஞாபகம். அப்ப இருந்து இருக்கேன். நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்டா பாலிசி செய்யறவன் இல்ல, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறவன் இல்ல, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறவன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க இப்ப நான் இப்படி பொதுவா கேட்பேன், மறுபடியும் முதல்ல இருந்தா அப்ப நீங்க தமிழ் மொழி இனம்னு நீங்க பிரிக்கிறதுனா இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து ஏன் பிரிஞ்சு? நான் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த இங்கிலீஷ் நான் ஐரிஷ், நீ உருது நான் வங்காளி, சிங்கரன் நான் தமிழ. விளங்குதா? வடதுருவம் தென்றுவோம், புயல் தென்றல் வெங்கல வெள்ளி, இத பத்தி யாராரு என்னங்கறத விளாவரியா ஏப்பா பேச விட்டு போயிட்டு பார்த்தா. ஏய், வந்ததுல இருந்து லேகை வச்சிட்டு இருந்தா எவனா கேட்டான்? தமிழக வெற்றி கழகம்னு ஏன் நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். பிரபாகரனுடைய ஒரு அண்ணன் மகன் கூட வந்து சொல்றாரு, அவர் வந்து இப்படிதான் பேசணும் அப்படிங்கறன்னு சொல்றாங்க. பெரியாரு அண்ணன் மகன், நான் பெரிய பிரபாகரனுக்கு மூத்த மகன். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. நீ என்னட்ட பேச கூடாது. பிரபாகரனுடைய அண்ணன் மகன், பிரபாகரன் அண்ணன் மகனுக்கு இந்த பிரபாகரன் முன்னெடுத்த போராட்டத்துக்கு விடுதலை போராட்டத்துக்கு சம்பந்தம் இருக்கா? எதையாவது பேசிக்காதீங்க தம்பி. இல்ல அவங்க கேக்குறாங்க, இந்த மாதிரி வந்து அவர் வந்து கூட இருந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களோட கருத்தை மட்டும். கூட இருந்தாரா? நான் என் பாட்டி தாத்தாவோட கூட இருந்தேன் அப்படிங்கிற. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. என் பாட்டி தாத்தா கூட இருந்தாங்க, அவங்க சொன்னது தெரியும், பாட்டி தாத்தா வாழ்நாளுக்குள்ள இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் அவர்கள் கலைஞர் ஐயா அவர்களே பேர் சொல்லி சொல்றாங்க. ஆனா கலைஞர் ஐயாவை எவ்வளவு பெரிய மூத்தவர்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய எழுத்தாளர்களா இருந்தாலும், இல்ல எவ்வளவு பெரிய ஃபீல்டுல பதிவு இருந்தாலும் பேர் சொல்றதுக்கு யோசிப்பாங்க. அப்படி 2000 years later கருணாநிதி ஆத்திச்சோடு இங்கு அக்கிரமம் செய்ய விரும்பு, ஆட்டைய போடு, இயல்வது சுருட்டல், ஈவது லஞ்சம், உணவுக்கு பின் உண்ணாவிரதம் இரு, ஊதுவது ஒத்து, எப்படியும் பணம் சேர், ஏமாற்றி பிழை, ஐயோ என்று கற்றுக்கொள், ஒருவரும் வாழ விடாது, ஓதுவது போய், அவியம் பேசிவிடு என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். செய்க தரமான செய்க. இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? ஏண்டா மாப்பிள்ளை, என்ன மப்பு இருந்தா இந்த ஈஸ்வரி மேல கைய வச்சுட்டு நீ பாட்டுக்கு போய்க்கிருப்ப. எப்போ என் மேல உன் கை பட்டுச்சோ அப்பவே நீ தாண்டா எனக்கு புருஷன். இந்த வெள்ளிக்கிழமைய சேலை மேல கை வச்ச, அடுத்த வெள்ளிக்கிழமைய உடம்பு மேல கை வைப்ப. கிருஷ்ணன் பையன் யார் தெரியுமா? கிருஷ்ணன். பெண்கள் எல்லாம் ஆடு வைக்கிற இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கழிச்சிட்டு இந்த துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துல உட்காந்து மார்பகங்களை இப்படி மறைச்சிக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளை. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், 2 கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருவீங்க. உண்மையிலேயே நல்ல மான ரோசம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுங்க. இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்க அந்த பொறிக்கு நாய் இவனை கடவுள் கும்பிடுன்ற.
நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன். அவன் வந்து சொல்லல, ஆபத்து வர இடத்துல எல்லாம் நான் வந்து அவதாரம் எடுப்பேன். அது மாதிரி இது ஒரு அவதாரம். உண்மையிலே அவனெல்லாம் ஈவ்டீசிங்ல உலகி பிடி செருப்பு கேட்கிறீங்க. இது ஒரு அவதாரம். அநீதி அக்கிரம இடத்துல வந்து நான் மாயோனுடைய வாரிசு. இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கேன் அந்த பொறுக்கி நாய். இவனை கடவுள் கும்பிடுங்க. நான் மாயோனுடைய வாரிசு. நான் வந்து நிற்பேன். அநீதியும் அக்கிரமம் பெருகிவிட்ட நேரத்தில் என்னை தேடுவாங்க, நான் இருப்பேன். ஒரு தலைவன் இவனுக்கு நீங்க ஓட்டு போடணும். அதை கேட்கறதுக்கு 10 பேர் ரோட்ல சுத்துறாங்க. வெக்கமா இல்ல? என்ன பண்ணீங்க? அவனுக்கு என்ன வேலை? அவன் பாட்டு வர இம்போர்ட்டர் காரெல்லாம் ஒரே உட்காந்து சுத்தணும். உலகம் பூரா இருக்கிற விடுதலை புலி ஆதரவு வர பணம் கொடுக்குறான். அதை அவன் சேமிச்சு வச்சுக்கிறான். இவன் ஒரே நாள் 26 தேர்தல் வரல, 234 எரும மாட்டுல 117 பொம்பளை 117 ஆம்பளை ஒரே ஸ்டேஜ்ல நிக்க வச்சு கையை காட்ட மாடு மயிராச்சன் வீட்டுக்கு போயிடுவான். இவன் பூரா சேர்த்து வைக்கிற சொத்து, தாத்தா சேர்த்தது, அப்பன் சேர்த்தது எல்லாத்தையும் வித்து நாசமா போயிடுவான். அதுக்கப்புறம் இவன் மறுபடியும் அதே காரணம் தான் போகும். அவர் என்ன வேலைக்கு செய்யறார், இல்ல அவர் என்ன படம் இயக்குறார், எப்படி அவர் எந்த தொழிலும் போகாம வருமானம் வருது, அதான் இந்த எப்படி அவர் களத்துல பிச்சை தான் எடுத்துக்கிறேன். சத்தியமா சொல்றேன், பிச்சை எடுத்தா வாழ்றேன். வெளியில சொல்றது கௌரவ பிச்சை தான். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. 10,000 போட்டு விடுறாடி மச்சான் சுந்தர்சிக்கு போடுவேன். 1 லட்சம் கொடுத்து கொடுப்பாரு. காசு கொடுத்துருந்தா 1 லட்சம் கொடுப்பாரு. அதாவது யார்கிட்ட பேசுவேன், இப்போ தம்பி தானே ஏதாவது செலவு காசு கொடுத்துருவேன். இன்னைக்கு தானே எனக்கு ஆள் அனுப்பிடுங்க, எனக்கு காசு இல்லை, செலவுக்கு ஏதாவது கொடுத்துருந்தேன் இருப்பாங்க. அனுப்பிடுறப்பா தம்பி அனுப்புவாங்க. சத்தியமா சொல்றேன், என் தலைவர் மேலே பிச்சை தான். இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப. 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்காரப்ப. வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டரா மொட்டை மாடியில் நிறுத்துறதுக்கான தலை அமைச்சு தந்துடுறேன். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் கொடுத்துறேன். ஒவ்வொரு கிலோ கொடுத்துறேன். இப்போ சொல்றேன், தேர்தல் வாக்குறுதி. ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற நான் ஒரு சாதாரண மகன், திரைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு மகன். என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள். போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க, நான் ஒருத்தன் சாப்பிடுறேன். சாப்பிட்டா என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே? பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார். உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? உங்களால் நம்ப முடியுதா? பாருங்க, சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு, அவ்வளவுதானே. பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். என்னடா எழுதுறான்னு முதல் நாள் விட்டுட்டேன். மறுபடியும் எழுதுறான். அவங்களுக்கு ஒரு தாளை வச்சு எழுதிட்டேன். இந்த சம்பளை 2 முறை தொட்டார். இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார். இந்த கறியை ஆள் தொடவே இல்லை. இதை வந்து இது சாம்பார் ஊற்றி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார். இதை எழுதிட்டே இருக்கான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு கேட்டேன், இது ஏன் சாப்பிட்றது எழுதிட்டு இருக்கேன்? இல்லைண்ணா நீங்க சாப்பிடுங்க. ஏப்பா எழுதுறேன்? இல்லை அன்னைக்கு அனுப்பணும். ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிட்றாருங்கிறது எனக்கு அனுப்பு. எப்படி இருக்கு பாருங்க. நான் வந்து அழுவதை தவிர எதையுமே செய்ய முடியும்.